Assalamu Alaikum Warahmatullahi Wabarakathuhu. கண்ணியமான சகோதர சகோதரிகளே, அரபு பாடத்தில் இணைந்திருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களே, நாம் சென்ற பாடத்தில் ஜம்பு எப்படி அமைத்து கொள்ள வேண்டும், அதிலும் சாலிம் ஜம்பு ஒருமையுடைய வார்த்தை உடையாத பன்மை ஆண்பாலிலும் பெண்பாலிலும் எப்படி அமையப்பெற வேண்டும் என்கிறதனை உதாரணபூர்வமாகவும் கற்று முடித்துவிட்டோம். அடுத்து இன்று நாம் கற்றுக்கொள்ள இருப்பது அல் ஜம்புல் முக்கஸ்ஸர். அல் ஜம்புல் முக்கஸ்ஸர் அதாவது ஒருமையின் உடைய அந்த வார்த்தை உடைந்த பன்மை, அதற்கு அல் ஜம்புல் முக்கஸ்ஸர் அல்லது அல் ஜம்பு தக்சீர் என்றும் நாங்கள் சொல்வோம். எவ்வாறு கூறிய போதிலும் அது சரியானது தான் என்பதனை மறந்துவிடக்கூடாது. எனவே அல் ஜம்புல் முக்கஸ்ஸர் புரோக்கன் ப்ளூரல், அதாவது உடைந்த ஜம்பு என்று நாங்கள் சொல்வோம். நாம் இவைகளையும் முஃப்ரத் அதாவது ஒருமை, முசன்னா அல்லது தஸ்னியா, நாம் சுருக்கமாக குறியீடுகளை ஏற்றுக்கொள்வோம். முசன்னா, அடுத்தது ஜம்பு. நாம் ஜம்முக்கு ஜீம் ஒன்றை மட்டும் இங்கே குறிப்பிட்டுக் கொள்வோம். அதிலும் ரஃபு, நஸ்பு, ஜர் என்ற 3 ஹரக்கத்துகளுடைய குறியீடுகளினுடைய நிலைமை இருக்கின்றது. நாம் ரஃபுக்கு ஒரு உதாரணம் எடுப்போம். அதிலும் ஒருமை கிதாபுன். ஏற்கனவே உங்களுக்கு கற்றுத்தந்தது ஞாபகம் இருக்கும். எந்த விதமான ஆமில்களும் வேலைக்காரர்களும் ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னால் வரவில்லை என்றால் அந்த நிலைமை எப்பொழுதும் ரஃபில் தான் இருக்கும். எப்பொழுது வேலைக்காரர் வருகின்றாரோ அப்பொழுது அதனுடைய நிலைமை மாறிவிடும். ஆனாலும் வேலைக்காரர் இல்லாமல் இங்கே நாம் உங்களுக்கு ரஃபு நஸ்பு ஜருடைய நிலைமை குறித்து காட்டுவதற்காக வேண்டி இந்த உதாரணங்களை சொல்லிக் கொள்கின்றோம். கிதாபுன் என்றால் ஒரு புத்தகம், அதனுடைய இருமை கிதாபானி. கிதாபானி. அங்கே நாம் எப்படி அலிஃபை நூனையும் ஜம்மு சாலிம்ல அதிகமாக்கிறோமோ அதே போன்று தான் இங்கேயும் அதிகமாக்க வேண்டும். ஆனாலும் இது தஸ்னியா. ஜம்மின் பொழுது பாருங்கள், அந்த ஒருமை எடுப்பு உடைந்து விடுகின்றது. அதனுடைய ஜம்மு பன்மை குத்துபுன் என்று இருக்கும். குத்துபுன். இப்பொழுது கிதாபுன், கிதாபானி தஸ்னியாவோடைய அல்ல, அலிக்கும் நூனும் தான் கொண்டு வந்தோம். ஆனால் ஜம்முல் முக்கஸ்ஸர பற்றி நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம், அதாவது உடைந்த பன்மை. எனவே அந்த இடத்தில் குத்துபுன் என்று அந்த ஒருமையின் எடுப்பு உடைந்து வந்திருக்கின்றது, அதாவது அலிஃபும் இல்லாம போய் இருக்கின்றது. எனவே இங்கே உடைந்து இருக்கின்றது என்கிறது உங்களுக்கு தெளிவாகின்றது. மேலும் நாம் நஸ்புடைய நிலைமையில கிதாபன் என்று சொல்லுவோம். கிதாபன். அதனுடைய தஸ்னியா கிதாபைனி. கிதாபைனி. அதனுடைய ஜம்மு குத்துபன். குத்துபன். அடுத்து ஜருடைய நிலைமையில் கிதாபின். இருமை கிதாபைனி. பன்மை குத்துபின். நாங்கள் நஸ்பு செய்தால் இன்ன கிதாபன், இன்ன கிதாபைனி, இன்ன குத்துபன் சொல்லுவோம். ஜர் செய்தால் பி கிதாபின், பி கிதாபைனி, பி குத்துபின் என்று சொல்லுவோம். இப்ப இன்ன என்ற ஆமில் கவர்னர் வந்திருக்கிறாரு, அதனால இன்ன கிதாபன் என்று மாறிச்சு. பி கிதாபின் அல்லது மின் கிதாபின் அல்லது அலா கிதாபின் எனும் பொழுது அந்த ஆமில்கள் கவர்னர்கள் அங்கே வந்துவிடுகின்றார்கள். அதனால் கிதாபின், கிதாபைனி, குத்துபின் என்று மாறிடுகின்றது. இதுதான் ரஃபு நஸ்பு ஜருடைய நிலைமை என்கிறதனை நாங்கள் அவதானிப்போம். இப்பொழுது ஜம்உல் முக்கஸ்ஸர் புரோக்கன் ப்ளூரல் எப்படி அமைய பெறும் என்கிறதனை
நீங்கள் பார்த்தீர்கள். இதற்கு இன்னும் சில உதாரணங்களை நாங்கள் கவனிப்போம். எனவே நாங்கள் தஸ்னியாவுடைய நிலைமையை விட்டுவிட்டு நாம் முஃப்ரத் ஜம்மை மற்றும் எடுத்துக்கொள்வோம். பாருங்கள், முஃப்ரத் ஒருமை. உதாரணத்துக்கு வலதுன். இந்த வலதுன் என்ற வார்த்தையினுடைய உடைந்த புரோக்கன் ப்ளூரல் தான் அவுலாதுன். வலதுன் என்றால் பிள்ளை, அவுலாதுன் பிள்ளைகள். வலதுன் அவுலாதுன். மாலுன் அம்வாலுன். மாலுன் பணம், அம்வாலும் பணம், பணங்கள். அதாவது மேலும் சொத்துக்கள் என்று சொல்ல, மேலும் பொருட்கள் என்று சொல்லவும் மேலும். மாலுன் சொத்து, சொத்து, அம்வாலுன் சொத்துக்கள், பணம், பணங்கள் என்று சொல்லலாம். மேலும் எங்களுடைய என்ன அசெட்ஸ் எங்களிடத்தில் இருக்கிறதோ அவைகள் அனைத்துக்கும் மாலுன் ஒருமையில் பாவிக்கலாம், அம்பாலுன் என்று பன்மையின் பொழுது புழங்கிக் கொள்ள முடியும். அடுத்தது நஹ்ருன். நஹ்ருன் என்றால் எங்களுக்கு தெரியும் நதி, ஆறு. இதனுடைய பன்மை அன்ஹாருன். இவைகள் அனைத்திலும் ஒருமையினுடைய எடுப்பு உடைந்திருக்கிறதுனால அதற்கு நாங்கள் அல் ஜம்முல் முக்கஸ்ஸர், அதாவது உடைந்த பன்மை, ஒருமையின் எடுப்பு உடைந்த பன்மை என்று கூறுவோம். ஜௌஜுன். ஜௌஜுன் என்று கணவனுக்கும் சொல்லலாம், மனைவிக்கும் சொல்லலாம். அஸ்வாஜுன் மனைவி, மனைவிமார்கள். அஸ்வாஜுன் ஜௌஜுன். அல்லது கணவன், கணவன்மார்கள் என்று சொல்லலாம். பொதுவாக ஜௌஜத்துன் என்று சொல்வார்கள் மனைவிக்கு. ஆனால் இருசாராருக்கும் பொதுவான வார்த்தையாக ஜௌஜுன் என்று பாவிப்பார்கள். மேலும் ரிஜுலுன். ரிஜுலுன் ராவுக்கு கசரு செய்தால் பாதமாக ஆகிவிடும், கால், அதாவது மனிதனுடைய கால். ரிஜுலுன் அர்ஜுலுன் கால், கால்கள். அதே போன்று ரஜுலுன். ரஜுலுன் என்றால் ஒரு ஆண். ரஜுலுன் ராவுக்கு கசர் செய்தால் கால், ராவுக்கு ஃபத்து செய்தால் ஒரு மனிதன், ஆண். அதனுடைய பன்மை உடைந்து வரும் ரிஜாலுன். ரஜுலுன் ரிஜாலுன். இவ்வாறாக அனைத்து பன்மைகளையும் எங்களுக்கு அமைத்துக் கொள்ள முடியும். பாருங்கள், ஐனுன். ஐனுன் என்றால் ஸ்ப்ரிங், அதாவது ஊற்று. ஊற்றுக்கண்ணுக்கு நாம் ஐன் என்று சொல்வோம். அதே மாதிரி நம்முடைய கண்கள், முகத்தில் இருக்கக்கூடிய கண்ணுக்கும் ஐன் என்று சொல்வோம். ஐனுன் ஜம்பு உயூனுன் கண்கள், ஐயுனுன் இரண்டு பன்மை எடுக்கலாம். உயூன் என்றும் எடுக்க முடியும், ஐயுனுன் என்று எடுக்கவும் முடியும். உயூனுன் ஐயுனுன். மேலும் செய்ஃபுன். செய்ஃப் என்றால் எங்களுக்கு தெரியும் வாள், யுத்தத்தில் பாய்க்கக்கூடிய வாள். செய்ஃபுன். இதனுடைய பன்மை சுயூஃபுன் வாள்கள். செய்ஃபுன் சுயூஃபுன். இம்ரஅத்துன். இம்ரஅத்துன் என்றால் பெண். இதனுடைய பன்மை நிசாஉன் பெண்கள், நிஸ்வத்துன். நிசாஉன் நிஸ்வத்துன். அம்ருன். அம்ருன் என்றால் விடயம், ஒரு விஷயம். அம்ருன் பன்மை உமூருன். அம்ருன் உமூருன். இப்படி பல பன்மைகள் நமக்கு அமைக்க முடியும். நபியுன். நபியுன் என்றால் இறை தூதர்.
நபியுன் செய்தியை எத்தி வைக்கக்கூடியவர் என்றால் தூதருக்கு சொல்வோம் இரவின் மூலமாக அனுப்பப்பட்ட. நபியுன் ஜம்மு அன்பியாவுன் நபியுன் ஜம்மு அன்பியாவுன். ரூஹுன் ஜம்மு அர்வாஹுன். ரூஹுன் என்றால் எங்களுக்கு தெரியும், எங்களுடைய ரூஹ் உயிர், ஆத்மா, உயிர். அர்வாஹுன் ரூஹுன் ஜம்மு அர்வாஹுன். ஷஹருன் ஷஹர் என்றால் மாதம். ஷஹருன் ஜம்மு அஷ்ஹுருன். ஷஹருன் ஜம்மு அஷ்ஹுருன். மதீனத்துன். மதீனா என்றால் நகரம், டவுன். மதீனத்துன் ஜம்மு முதுனுன். மதீனத்துன் ஜம்மு முதுனுன். சஃபீனத்துன். சஃபீனா என்றால் தெரியும், கப்பல், ஷிப். சஃபீனத்துன் ஜம்மு சுஃபுனுன். இப்படி உங்களுக்கு என்னென்ன ஜம்முகள் தேவையோ அவைகள் அனைத்தையும் இந்த முறையில் அமைத்துக் கொள்ள முடியும். கல்புன் ஜம்மு குலூபுன். உள்ளம் அதனுடைய பன்மை, குலூபுன் உள்ளங்கள். பைத்துன் வீடு, ஜம்மு புயூத்துன். எனவே இந்த ஜம்உல் முக்கஸ்ஸருடைய ஒரு தெளிவு உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கும் என்று நினைக்கின்றோம். மற்றும் ஒரு பாடத்தில் சந்திக்கும் வரைக்கும்